லாஸ்ட் எபிசோட்ல சாம்பு பார்க்ல படுத்துட்டு தூங்கிட்டு இருக்கும்போது 2 பேர் ரகசியமா பேசிட்டு இருந்தாங்க. சாம்புவும் தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டே அவங்க பேசுறத ஒட்டுக்கிட்டான். என்ன பேசிட்டு இருந்தாங்க? வாங்க கேக்கலாம். எபிசோட் 2. ஒரு பெண் குரல் சொல்லியது, அப்படி வெட்டி தள்ளினது எனக்கு கொஞ்சமும் இஷ்டமில்லை. நீ சொன்னபடிதானே நான் செய்தேன். உடலெல்லாம் ஒரே ரத்த கரையாக இருக்கிறது என்று சொல்றியா என்று கேட்டது ஒரு ஆண் குரல். அது எக்கேடோ கெட்டு போகட்டும், யார் கண்ணிலும் படாமல் அதை மறைத்து வைக்க வேண்டுமே என்று கவலையாக இருக்கிறது. ஐயோ, நான் ஏன் தான் அப்படி சொன்னேன் என்று இப்போது வேதனைப்படுகிறேன். திடீர்னு அப்படி வெட்டு போட்டு விட்டீர்களே. வெட்டினால் என்ன? யார் என்ன பண்ண முடியும்? அதை சாமர்த்தியமாக வேறு யார் தலையிலயாவது கட்டிவிட மாட்டேன். நம்ம போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு தெரிந்தால் லேசில் விடமாட்டார். ஒன்றும் முடியவில்லை என்றால் ஒரு கல்லை கட்டி நம் வீட்டு கொல்லை கிணற்றில் போட்டு விடுகிறேன். சரிதானே? இப்படி சொல்லிக்கொண்டே அவர்கள் அங்கிருந்து மெல்ல நகர்ந்தார்கள். அவர்கள் செல்லும் வரையில் பல்லை கடித்துக் கொண்டு தூங்குவது போல் பாசாங்கு செய்த சாம்பு சடக்கென்று கண்ணை விழித்து நிமிர்ந்து உட்கார்ந்தான். அவன் நெஞ்சு திக் திக் என்று அடித்துக் கொண்டது. ஆஹா, இத்தனை நாளாக எதிர்பார்த்த கேஸ் ஒன்று இப்போதுதான் கையில் சிக்கியது. ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு உடலை வெட்டி கிணற்றில் தள்ளப் போகிறார்கள். ஒரே இரத்த கரையாக உள்ளது. போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு தெரிந்தால் லேசில் விடமாட்டார். இன்னும் என்ன வேண்டும்? கொலையாளியை பின்தொடர்ந்து போ, வந்தது வரட்டும் என்று அவன் மனசாட்சி சொல்லியது. சாம்பு உடனே கிளம்பி சுமார் 100 கஜ தூரத்தில் அவர்களை விடாமல் பின்தொடர்ந்தான். அவர்கள் சாம்புவை கவனித்ததாகவே தெரியவில்லை. நேரே சாலையை கடந்து சென்றார்கள். இப்படியாக சுமார் 15 நிமிடம் சென்றிருப்பார்கள். அவர்கள் ஒரு முறை கூட திரும்பி பார்க்கவில்லை. இது சாம்புவுக்கு தைரியத்தை கொடுத்தது. இப்போது சாலை மற்றொரு பெரிய சாலையின் குறுக்கே சென்றது. சேரும் இடத்தில் டிராம் வண்டி ஒன்று வந்து கொண்டிருந்தது. தம்பதிகள் போய் சேருவதற்கும் வண்டி வருவதற்கும் சரியாக இருந்தது. அவர்கள் சட்டென்று அதில் ஏறிக்கொண்டனர். சாம்பு பின்னால் வந்து கொண்டிருந்தவன் இவர்கள் டிராமில் ஏறுவார்கள் என்பதை எதிர்பார்க்கவில்லை. டிராம் மெல்ல நகரத் தொடங்கியது. சாம்பு தன்னையும் அறியாமல் அதை துரத்தி கொண்டு ஓடினான். ஏன் ஓடினோம், எப்படி ஓடினோம் என்பது சாம்புவுக்கு இப்போது கூட விவரமாக தெரியாது. குடல் தெறிக்க ஓடினான். ராமின் கைப்பிடியை பிடித்தான். ராம் நிற்காமல் போயிற்று. அதோடு சாம்புவும் ஓடினான். ராமின் வேகம் அதிகரித்தது. சாம்புவின் வேகமும் அதிகரித்தது. தெருவில் போகிறவர்கள் கூச்சலிட்டார்கள். ராம் கண்டக்டர் அலறினான். சாம்பு எதையும் கண்டுகொள்ளவில்லை. எங்கிருந்தோ அமானுஷ்யமான பலம் அவன் உடலில் புகுந்து கொண்டது. கடைசியாக ஒரு பெரும் பிரயத்தனம் செய்து தாவி அவன் டிராமில் ஏறிவிட்டான். என்னங்க, நம்ம சாமு ஹீரோ வேலைலாம் பாக்குறாரு. கடைசியில அந்த தம்பதிய புடிச்சாரா இல்லையா? நாளை கேட்கலாம். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.